வணக்கம், நான் உங்கள் ராமன். நீங்கள் இழந்த அந்த காதலியையோ அல்லது காதலையோ நினைத்து நீங்கள் வருத்தம் கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவள் மேல் வைத்த உண்மையான அன்பு வேண்டுமானால் தோற்று போகலாம். ஆனால் அவளிடத்திலே உண்மையான, அதாவது அந்த உண்மையே தோற்றுவிட்டது. புரியலையா? அதாவது நீங்கள் அவங்க மேலே வச்ச உண்மையான அன்பு வேணால் தோற்று போகலாம். ஆனால் அவங்கக்கிட்ட, அதாவது ஒருத்தனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த உண்மையை தினம் தினம் தோற்று போகும். அதாவது கடைசி வரைக்குமே, வாழ்கிற கடைசி வரைக்குமே அவங்களுக்கு அந்த வலி குத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் யாரும் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, உண்மையான அன்பை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி காதலுக்கு ஒரு ஏஜ் இருக்குதுங்க. கண்டிப்பாக காதலுக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லாதீங்க. கண்டிப்பாக காதலுக்கு வயசு இல்லைன்னு எப்போ தெரியுமா சொல்லியிருக்காங்க? முதுமையான காலத்திலும் தன் மனைவியை நேசிக்கின்ற அந்த அன்பு தான் உண்மையான காதல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக 15லேருந்து இந்த 16, 17, 18, இந்த 23 இந்த மாதிரி ஏஜில் வர்றதெல்லாம் காதல் கிடையாது. அது ஒரு விதமான ஹியூமன் பாடி எரர் எஃபெக்ட், அதாவது வயசு கோளாறு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சின்ன வயசில் வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது. ஹியூமன் பாடி எரர் எஃபெக்ட், அதாவது வயசு கோளாறு.